Hello my friends, welcome back. நான் உங்க சந்தோஷ் ராஜ். காதல் ஒருத்தவங்க நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவங்க மேல ரொம்ப அஃபெக்ஷன் வச்சுட்டோம்னா அதுவே நம்ம காதல்னு உணர்ந்துடுறோம். காதல் இப்படிதான் இருக்கும், அப்படிதான் வரும்னு நம்ம யாரும் சொல்லி தரது கிடையாது. மோஸ்ட்லி சினிமாஸை பார்த்து தான் நமக்கு ஒரு லவ்னா இப்படிதான் இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம சினிமாஸை பார்த்து தான் மேனிப்புலேட் ஆகி காதல் இப்படி செட் பண்ணிடும். பட் லவ்னா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. லவ்னா என்னன்னு தெரியுமா? முழுசா அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்கு தெரியுமா? அது உங்களுக்கு எப்படி மாத்தோன்ற விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு லவ்னா என்ன, லவ்வோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத சொல்ல போறேன். ஸோ ஸ்டடி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்க சந்தோஷ் ராஜ் and this is Alpha Tamil. நம்ம சேனலுக்கு மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆயிடும். காதல் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அட்ராக்ஷன், அஃபெக்ஷன், நிறைய விஷயங்கள். நம்ம ஸ்டமக்குள்ள பட்டர்ஃப்ளைஸ்லாம் ஏற்படும் தெரியுமா? அந்த ஃபீல்ஸ் எல்லாமே வந்து இந்த லவ் தான் கொடுக்கும். நம்ம தலையில பட்டாசா வெடிக்கும், வேற எதுவுமே யோசிக்க கூடாது. நம்ம பார்ட்னர் மட்டுமே தான் நம்ம மைண்டில் ஆக்குபைடாக இருப்போம். நிறைய விஷயங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் நம்ம காதல் தரும். இது வந்து எப்படின்னா ஒரு போதை மாதிரி வச்சுக்கலாமே, நம்மளை அடிக்ட் ஆக்கிடும். எனக்கு இன்னும் தேவைப்படும், எனக்கு இன்னும் வேணும்ன்ட்டு அன்பை வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் காதல் தான். அந்த இப்படிப்பட்ட காதலை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். சின்ன வயசுலேருந்து சினிமா பார்த்து இப்படிதான் காதல்ன்றதை விட அது கொடுக்கக்கூடிய ஃபீலை ஃபர்ஸ்ட் நம்ம அனுபவிக்கணும். காமம், காதல் இது ரெண்டுமே வேற விஷயங்கள். ஏன் அப்படி சொல்றேன்னா, சில பேர் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னு இருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த காமன்றது கிடையவே கிடையாது. ரொம்ப தூரமா இருப்பாங்க, பட் ஆனால் அவங்களுக்குள்ள அவ்வளவு லவ் இருக்கும். ஸோ புரியுதுங்களா? ஏன்னா இது ஒரு ஃபீல், இதுக்கும் சம்மந்தப்படுத்திக்காதீங்க. சரிங்களா? இந்த காதல் இருக்கு தெரியுமா, நம்மள ஒரு வித்தியாசமான பைத்தியக்காரனா மாத்தோம். நம்மளால முடியுமா அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள்ல செஞ்சு காட்ட வச்சு பார்ப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம திரும்பி பார்ப்போம், நம்மளா இதெல்லாம் செஞ்சோம், நமக்கு இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களை நம்மள செய்ய வைக்கும். அதுதான் காதல். அதே மாதிரி நம்மள தனியாக ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சிரிப்போம். பைக்கை ஸ்பீடாக ஓட்டுறவங்கலாம் பைக்கை ஸ்லோவாக ஓட்ட ஆரம்பிச்சு அப்படியே காற்றை வாங்கிட்டு அந்த லவ் ஃபீல் பண்ணிகிட்டே ஓட்டுவோம். அந்த காற்றை ஃபீல் பண்ணுவோம். பைக்கை நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு பதிலாக பொறுமையாக ஜாலியாக வளைச்சி ஓட்டுவோம். நிறைய விஷயங்கள் இந்த காதல் நம்மளை பண்ண வைக்கும். எவ்வளோ கோவமாக இருந்தாலும் சரி, நம்மள பார்ட்னரோட ஃபோட்டோ பார்த்தாலே முடிஞ்சு போச்சு, அப்படியே அந்த கோவம் டவுன் ஆகிடும். எவ்வளோ டென்ஷனாக ஒருத்தவங்க திட்டிகிட்டே இருந்தாலும் சரி, அவங்க ஃபோன் எடுத்தோடனே ஹாய் சொல்லு, எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே அந்த கோவம் டவுன் ஆகிடும். எவ்வளோ கோவம் இருந்தாலும் அவங்க மேலே நம்ம காட்டவும் மாட்டோம். அதுதான் காதல். இந்த பழைய படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் உட்காந்து ரெண்டு பேரும் இப்படி கணத்துல கை வச்சு கண்ணை மட்டுமே தான் பார்த்துட்டு இருப்பாங்க, வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க டேபிளில் வச்சிருக்க டீ, காஃபிஸ், ஜூஸஸ் எல்லாமே ஆறி போயிடும். வந்து மூச்சிருக்கும். they don't care about this world. உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதோ அது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இந்த கண்ணை மட்டும் தான் பார்ப்பாங்க. இந்த கண்ணை வச்சு கனெக்ட் பண்ணுறாங்க தெரியுமா? இதையும் நம்ம குழந்தைங்களையும் வச்சு கம்பேர் பண்ணலாம். ஏன் இப்படி சொல்கிறோன்னா, இந்த பிறந்த குழந்தைக்கு நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரியாது. அது வெறும் நம்ம கண்ணை பார்த்து மட்டும்தான் நம்மளோட எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. ஒருத்தர் நம்ம கூடயே இருக்காங்க, அவங்கள நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கோன்ற போது அவங்க கூட ஒரு அன்பு கிரியேட் ஆகுது. ஸோ அவங்க தான் அம்மா, அவங்க தான் அப்பா அப்படின்றத அந்த குழந்தை சூஸ் பண்ணுது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம அது வளர தான் அது நம்ம பேசுறது புரிஞ்சுக்குது. அதே மாதிரி தான் காதலும். நம்ம பார்க்கவே அது ஒரு எமோஷனல் லிங்கை கிரியேட் பண்ணி கொடுக்கும். காதல் உங்களை ரக்க கட்டி பறக்க வைக்கும். எப்பவுமே உங்களை காத்துல மிதக்க வைக்கும். எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ண வைக்கும். நெகட்டிவிட்டிஸ்ன்றது நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் எல்லாமே பாசிட்டிவ் தாட்ஸாவே தான் யோசிப்பீங்க. ஸோ நம்ம இப்படி கல்யாணம் பண்ணிட்டு இங்கே போகலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட கனவு கோட்டைகள் எல்லாமே இந்த காதல் நம்மளை கட்ட வைக்கும். எப்பவுமே நம்ம ஒரு பறந்துகிட்டே தான் இருப்போம்னு சொல்லாமே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்ம கொடுக்கும் இந்த காதல். ஸோ நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு கண்மூடித்தனமான காதலாக இருக்கும். அவங்க எவ்வளவு சண்டை போட்டாலும் சரி, எவ்வளவு திட்டினாலும் சரி, எவ்வளவு என்ன விஷயங்கள் நடந்தாலுமே சரி, நீங்கள் எவ்வளோ தூரம் பிரிஞ்சு போனாலும் அந்த ஒரு செகண்ட், ஒரு ஸ்பார்க் திரும்பி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி வந்து சேர்ந்துருவாங்க. அதுதான் காதல். காதல்ன்றது ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி, ரெண்டு பக்கம் எவ்வளோ இழுத்தாலுமே சரி, கடைசியில் வந்து ஒன்று சேர்ந்துடும். அதுதான் லவ். ஸோ நீங்கள் உண்மையாக உங்கள் பார்ட்னரை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா, பிரேக்கப்புன்ற வார்த்தை உங்கள் காதுலையும் விழக்கூடாது, உங்கள் மூளையிலையும் யோசிக்கவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் பிரேக்கப்புன்றது சூழ்நிலைகளால் மட்டுமே தான் வரக்கூடியது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சண்டை போட்டீங்க அதனால தான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்றதெல்லாம் ஒரு உண்மையான பிரேக்கப்பே கிடையாது. ஏன்னா காதலுக்கு அளவில்லாத ஒரு விஷயம். அதுக்குள்ள இந்த சின்ன சின்ன சண்டைகள்லாம் ஒன்றுமே கிடையாது. பிரிவுகள் இருக்கும், பிரிவுகள் இருந்தால் தான் அந்த காதல் ரொம்ப வலுவடையும். அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறந்து தூக்கி போட்டு ரவ்வை அவ்வளோ அனுபவிங்க, என்ஜாய் பண்ணி உங்கள் லைஃப்பை வாழுங்க. ஸோ நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுறீங்களா இல்லையான்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. காதல்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இட் மேக்ஸ் யூ அடிக்டட். போதை அதை இல்லைன்னா அது அவ்வளோ பெரிய பலி தரும். ஸோ டோன்ட் ப்ளே வித் லவ். ஸோ உண்மையாக லவ் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க.
And friends, do not forget about my personality and placement training classes because the next month start ஆக போகுது and very few seats தான் available இருக்கு. So சீக்கிரம் வந்து உங்களோட சீட்ஸை நீங்க புக் பண்ணிக்கோங்க because first sessionல very limited seats தான். So வந்து ஜாயின் பண்ணுங்க, உங்க பர்சனலை டெவலப் பண்ணுங்க, புது மனுஷனா ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியே போங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ செஷனை பத்தி டோட்டலா டாப் டு டவுன் பிரேக் டவுன் பண்ண போறோம். HR எப்படி திங்க் பண்ணுவாங்க, நீங்க HR எப்படி பேசணும், பழகணும், அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன யோசிப்பாங்க, நீங்க எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த ட்ரைனிங்ல உங்களுக்கு முழுக்க கிளியரா இருக்க போகுது. அண்ட் ஏகப்பட்ட மார்க் இன்டர்வியூஸ் உங்களுக்கு திருப்பி நடக்க போகுது. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், நிறைய விஷயங்கள் உங்களை நான் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ண போறேன், கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ண போறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் அபவுட் மை ஆல் திஸ் கிளாஸஸ். ஸோ என் கிளாஸை ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் 04448628114 04448628114 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ that's it for today's video, ladies and gentlemen. நான் உங்கள் சந்தோஷ் ராஜ் and this is Alpha Tamil. நம்ம சேனல் மறக்காம லைக், ஷேர் and சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரெக்டா?